அந்த விசுவாச வாழ்வின் வளர்ச்சி, வெற்றி, இதை சுட்டி காட்டுகிறது கொடி. ஆகவே புனிதையாக பெருடைய கொடியை ஏற்றுகின்ற பொழுது அவர் ஆண்டவர் இயேசு உகந்த சீடராக ஸ்பெயின் நாட்டிலே விசேஷமாக விசுவாசம் பரப்புவதற்காக விசுவாசிகள் இன்று ஏறக்குரிய அந்த நாடு பருவத்தின் படைத்தவர் ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலர் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடி மரத்தினையும் மற்றும் கொடியினையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர். இக்கொடி உயர ஏற்றுப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி சித்தம் பருவத்தில் செயல்படுவது போல உலகத்திலும் செயல்படுவதாக. எங்களுடைய எங்களுக்கு தீமை செய்தவற்றை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து தருணம். இந்த மரியை வாழ்க. ஆண்டவர்களுடனே பெற்றோர்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்படியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, குறைந்தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமென். அவருடைய இந்த மரியை வாழ்க. ஆண்டவர்களுடனே பெற்றோர்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்படியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, குறைந்தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அவருடைய இந்த மரியை வாழ்க. ஆண்டவர்களுடனே பெற்றோர்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்படியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனிதையாக பெரிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதையாக பெரிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதையாக பெரிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இதை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி சொல்லுவோம். அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். குட் ஈவினிங். இன்னைக்கு ரெண்டே வசனம் தான், 25, 26. 25வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் மேதாவிகளுக்கும் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். இந்த வாக்கியத்தை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை நான் உம்மை போற்றுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய இந்த ஜெபத்தை தொடங்குகிறார். எந்த தருணத்தில் பேசுறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சுலபமான பாதையை கடந்து வரவில்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சுலபமான ஒரு பாதையை கடந்து வரவில்லை. என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் தான். அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்ல
ஒரு கூட்டம் அவர் பின்னாடியே சுற்றி நின்றார். நாம் நிறைய முறை பார்ப்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது எரோதியர்கள், பரிசேயர்கள், சதுக்காயர்கள், இவங்களுக்கு வேற வேலை என்ன? நான் ஏன் ஒருத்தர் பின்னாடி போகணும்? ஏன் பின்னாடி போகணும்? ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு குறிக்கோள், அதற்காக தான் போகிறோம். சாதாரணமாகவே நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம பசங்க ஒரு பையன் பின்னாடியே பொண்ணு பின்னாடியே போனால் லவ் பண்ணுறான்னு அர்த்தம். என்னைக்காச்சும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வச்சு செய்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டு தானே? கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் லவ் எல்லாம், அப்புறமா ஜெபு மாதிரி இருக்கும். நிறைய கதைங்க வந்து சிவாஜி நகர்லேயே வந்துருச்சு. ஒரு வருஷத்துலேயே டயர்ட் ஆகிட்டுதுல. அதனால இந்த ட்ரைபுனல்லேருந்து ரிசைனே இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு தினம் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவனே, திருவயிற்றில் ஆசிரியப்பட்டவரே, அவருடைய மொழி வாழ்ந்து ஆண்டுகளுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உடைய திருவயிற்றுக்களையாகி சுமம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். அவருடைய மொழி வாழ்ந்து ஆண்டுகளுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதி அற்புதரே யாகப்பரே சிவாஜி நகர் சிற்றாலை காவலரே ஐயா வெள்ளை குதிரையின் மீது உலகை வாழ்ந்து காப்பது போல் உன் திருக்கொடிதான் வானே தமிழ் பருக்குறையா தேடி வரும் பக்தரை வருக வருகவென அழைக்குதையா. தியாகத்தில் பிறந்த தியாகத்தில் உமது திருக்கொடி வாணி பரக்குதையா. தியாகத்தில் சிறந்த தியாகத்தில் உமது திருக்கொடி வாணி பரக்குதையா. நம் திருக்கோடி நீ செய்யும் மறுமையும் நினைக்கவே நெஞ்சம் கொடையா. தியாகத்தில் சிறந்த தியாகத்தில் உமது திருக்கொடி வாணி பரக்குதையா. கொண்டாட